தல அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்த வகையில, விடாமுயற்சி படத்திலிருந்து அப்டேட்ஸ் மேல அப்டேட்ஸா வந்து குடுத்துட்டே இருக்காங்க, குறிப்பிட்ட நாட்களாவே. அதுல ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஆனது வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருந்திருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருமே வந்து தல அஜித் அவர்கள் வந்து ஹைவேஸ்ல நடந்து வர மாரியும், அங்க கையில ஒரு பேக் வச்சிருக்கிற மாரியும், ஒரு போஸ தான் வந்து அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இன்ஃபாக்ட் சொல்லப்போனா, இந்த படமானது வந்து பிரேக் டவுன் படத்தினுடைய ரீமேக். அதாவது 1997ல வெளிவந்திருந்த பிரேக் டவுன்ங்கிற ஹாலிவுட் மூவியினுடைய ரீமேக்கா தான் இந்த படமானது வந்து இருக்குதுங்கிற மாரி வந்து நெறைய பேரால வந்து சொல்லப்பட்டுட்டு இருந்துச்சு. இன்ஃபாக்ட் சொல்லப்போனா படத்திலிருந்து வந்த ஸ்டண்ட் சீக்வென்ஸ், அந்த ஆக்சிடென்ட் சீன்ஸ் எல்லாமே வந்து காமிக்கும்போது, ஓரளவுக்கு அந்த படத்தினுடைய கதைக்களத்தோட ஒத்து போற மாரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்கும் அதுக்குமே வந்து ஒரு கனெக்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது, இதே மாதிரி 1997ல வெளிவந்திருந்த பிரேக் டவுன் படத்தினுடைய போஸ்டர்ஸுமே வந்து நெறைய போஸ்டர்ஸ் வந்து ஹைவேஸ்ல இருக்கிற மாரி தான் வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பேக்க மையப்படுத்தி காமிச்சிருக்கிறதுக்கும் ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது, அந்த 1997ல வெளிவந்திருந்த பிரேக் டவுன் படத்தினுடைய கதைக்களத்திலயுமே வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த ஹைவேஸ்ல டிராவல் பண்ணி போம்போது, அங்க நடக்கிற ஒரு சில அசம்பாவிதத்தால ஹீரோயின வந்து கடத்தப்படுறாங்க. கிட்னாப் பண்ணி கொண்டு போனதுக்கு அப்புறமா வில்லன்ஸ் எல்லாருமே வந்து பணம் கேட்கிற மாரியும், அந்த பணத்த குடுக்க போற இடத்துல ஒரு சில இன்சிடென்ட்ஸ் நடக்கும் மாரியும், கடைசில பணம் குடுக்குறாரா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய கதைக்களமா வந்து இருந்துச்சு. ஸோ அதே வகையில தான் வந்து இந்த பேக்க வந்து மையப்படுத்தி காமிக்கும்போது, இந்த பேக்லயும் வந்து பணம் இருந்திருக்கலாம். அந்த பணத்த த்ரிஷாவ கடத்திட்டு போற, கிட்னாப் பண்ணிட்டு போற கேங்கு கிட்ட கொண்டு போய் குடுக்கறதுக்கான டிராவலாவும் வந்து இந்த படம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. வெளிவிட்டிருந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்ல ஆக்சிடென்ட் நடக்கிற மாரியும், ஸ்டண்ட் சீக்வென்ஸ் நடக்கிற மாரியும் வந்திருந்த இடத்துல வந்து ஆரவ் அவர்களுமே வந்து இடம் பெற்றிருந்தாரு. அவர வந்து கட்டி போட்ட மாரி தான் அந்த காருக்குள்ளார வச்சு அவர் கூட டிராவல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இதே மாரியான ஒரு சில காட்சிகளுமே வந்து இதுக்கு முன்னாடி வெளிவந்திருந்த அந்த பிரேக் டவுன் படத்திலுமே வந்து வில்லன் கேங்ல இருந்து ஒருத்தரை இந்த மாதிரி கட்டி போட்டு கொண்டு போற மாரியான ஒரு சில காட்சிகளுமே வந்து இடம் பெற்றிருந்திருக்குது. ஸோ அதுல வந்து வில்லன் ரோல்ல யார் நடிச்சாங்கன்னு சொல்லி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறத விட, இதுல வில்லன் ரோல்ல வில்லன் எல்லாத்துக்குமே வந்து லீடா இருக்கிறது யாருன்னு பார்க்கும்போது அர்ஜுன் அவர்கள் தான். ஸோ அவருடைய கேங் தான் த்ரிஷா அவர்கள வந்து கடத்தி கொண்டு போயிட்டும், காசு கேட்டு டார்ச்சர் பண்ற மாரியும் ஒரு சில விஷயங்கள வந்து கதையாக்கியிருக்கலாம். குறிப்பா ஆரவ் அவர்களுமே வந்து இதுல வில்லன் ரோலா வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது. ஸோ படத்தினுடைய ஒன்லைனா வந்து பார்க்கும்போது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணும்போது, அந்த இடத்துல நடக்கக்கூடிய அசம்பாவிதம், அதுல கடத்தப்படுற ஹீரோயின், அந்த ஹீரோயின காப்பாத்துனாரா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் தான். பட் ஆனா கதைக்களத்துக்குள்ளார போய் பார்க்கும்போது, நெறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து ஆட் ஆன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு ஒரு இடத்தையும் தாண்டி போம்போது ஒரு ஒரு பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதுவுமே வந்து அந்த கேங்குக்குள்ள இருக்கிறவங்களோட பிரச்சனைகளா தான் வந்து இருக்கும். ஆனா அத கடைசி வரைக்கும் வந்து சஸ்பென்ஸாவே வந்து கையாண்டு கொண்டு போயிருந்திருப்பாங்க. அதே மாரி இந்த படத்திலயும் வந்து இடம் பெற்றிருக்கும்போது, அஜித் ஃபேன்ஸ்க்கு டபுள், ட்ரிபிள் ட்ரீட்ன்னே வந்து சொல்லிக்கலாம்.